அத்தியாயம் 59 ஒப்பந்தத்தின் முடிவு. காலை சூரிய ஒளி முழு அறையையும் ஒளிரச் செய்தது. நிலவன் தனது வழக்கமான படுக்கையறையிலிருந்து வேறுபட்ட அறையில் எழுந்தான். நேற்று அவன் கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையை மீறிச் சென்ற சம்பவம் முழு அறையையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. நிலவன் வீட்டு வாடகை நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் பழுதுபார்ப்புக்காக 500 தங்க டிராமஸை ராகோஸ் பேரரசின் நாணயம் அவர்களிடம் செலுத்த வேண்டியிருந்தது. அது நாளைக்குள் முடிவடையும். நல்லவேளையாக அவன் புதிய பதவியை அடைந்த செய்தி யாருக்கும் தெரியாது. நிலவன் அதை இப்போதைக்கு ரகசியமாக வைத்திருக்க விரும்பினார். ஏனென்றால் ஒரு நாள் முன்பு ஒரு முழு குலமும் தங்கள் திறமையான அனைவரையும் ஒரு படுகொலையில் இழந்தது. திடீரென்று ஒரு புதிய கிராண்ட் மாஸ்டர் பதவிக்கு வந்துவிட்டது. அது அவனுக்கு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்தும். மேலும் அவன் இனி அந்த விஷயங்களில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. நிலவன் தனது வழக்கப்படி குளித்துவிட்டு காலை உணவை சாப்பிட்டுவிட்டு ஹண்டர் சங்கத்திற்கு கிளம்பினான். அவன் இந்த இடத்திற்குச் சென்று சில நாட்கள் ஆகிவிட்டன. கடைசியாக அவன் இங்கு வந்தபோது அந்த ராட்சத மினோடார்களின் உடல்களை அடுத்தடுத்து வீசி எறியும் நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த சம்பவத்தை பயன்படுத்தி முழு நகரத்திலும் தனது புகழை உயர்த்தினார். மேலும் அந்த பணத்தையெல்லாம் முதலீடு செய்து பாம்பின் தோலை நகரம் முழுவதும் செய்தியை பரப்பச் செய்தது நல்ல பலனை தந்தது. அதனால்தான் அவனது பெயர் அனைத்து மக்களாலும் பல செல்வாக்கு மிக்கவர்களாலும் கேட்கப்பட்டது. நிலவன் பிரதான மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் மக்கள் அவனை கவனிக்கத் தொடங்கினர். சிலர் ஆச்சரியத்தில் மூச்சு திணறினர். நூற்றுக்கணக்கான வீரர்கள் அவனது செயலை தங்கள் கண்களால் பார்த்ததால் அவன் ஏற்கனவே தங்கள் வட்டத்தில் ஒரு பிரபலமாக இருந்தார். அவன் கவுண்டர்களில் ஒன்றின் எதிரே நின்று பெண் எல்வன் வரவேற்பாளரிடம் கேட்டார். மன்னிக்கவும், மால்கம் எங்கே இருக்கிறார் தெரியுமா என்று கவுண்டரின் மறுபக்கத்தில் இருந்த அழகான பெண்ணை கேட்டார். ஆனால் அடுத்த நொடி எல்வன் பெண் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆச்சரியத்துடன் நீலவனை முறைத்து பார்த்தாள். அந்த இடத்திலேயே முற்றிலும் குழப்பமடைந்தாள். மிஸ்டர் நிலவன், இது உண்மையிலேயே நீங்கதான் என்று அந்த பெண் வார்த்தைகளுக்கு இடையில் தடுமாறிக்கொண்டே கத்தினாள். அவளுடைய உரத்த குரல் மண்டபத்தை நிரப்பியது. தங்கள் வழிகளில் சென்று கொண்டிருந்த பலர் அவன் திசையை பார்க்கத் தொடங்கினர். அந்த மனிதனை இங்கே பார்ப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்காதது போல. அந்த எதிர்வினைக்கு என்ன காரணம்? ஏன் எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நிலவன் கேட்டான். அவன் மீது பேராசையுடன் கூடிய பார்வைகளை கவனித்தான். நீங்கள் இங்கு வந்தால் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியை சந்திக்க உங்களை நேரடியாக அழைத்துச் செல்வார்கள் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று எல்வன் வரவேற்பாளர் கூறினார். அப்போது மற்ற வீரர்களில் சிலர் நிலவனை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொருவராக தங்களை அவனுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினர். ஆனால் டஜன் கணக்கான மக்கள் அவனை சூழ்ந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை. பலர் நிலவனை பற்றி தங்கள் அபிமானத்தை தெரிவிக்கத் தொடங்கினர். மேலும் அவனது வலிமையை பாராட்டினர். சிலர் வெட்கமில்லாமல் அவனுடன் கூட்டணி சேர முயன்றனர். இவர்களில் பெரும்பாலோர் மீண்டும் நிலவரைகளுக்குச் செல்லும்போது மட்டுமே தனது கோட்டெயில்களில் சவாரி செய்ய விரும்புவார்கள் என்பதை நிலவன் புரிந்து கொண்டான். கூடியிருந்த கூட்டம் ஒரு சிறிய கூட்டத்தை உருவாக்கி பிரதான மண்டபத்தில் உள்ள கவுண்டர்களையும் கதவுகளையும் தடுத்தது. இங்கே என்ன நடக்குது என்று ஒரு முதியவர் கத்தினார். அது வேறு யாருமல்ல, சங்க கட்டிடத்தில் அவருக்கு மிகவும் பரிச்சயமான வரவேற்பாளர் மால்கம்தான். ஆனால் கூட்டத்தின் நடுவில் நிலவனை பார்த்தவுடன் அவரது முகம் மிகுந்த மரியாதையுடன் திரும்பியது. அவர் நடுவில் இருந்த மனிதரை நோக்கி நடந்தார். உங்களை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி, மிஸ்டர் நிலவன். உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்றார் மால்கம். ஏய், இவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளுக்கும் மரியாதையான நடத்தைக்கும் என்ன சம்பந்தம்? வயதானவரே என்று நிலவன் கேட்டான். ஏனென்றால் பொதுவாக வயதான வரவேற்பாளர் எப்போதும் அவனை ஒரு குழந்தை அல்லது பங் என்று அழைப்பார். மீண்டும் ஒரு வயதானவர் என்று அழைக்கப்பட்ட பிறகு மால்கமின் முகம் சுருங்கியது. வரவேற்பாளரை மிகவும் எரிச்சலூட்டிய ஒரே விஷயம் அதுதான். தயவு செய்து என்னை பின்தொடருங்கள் என்றார் மால்கம். நிலவனுக்கு அவரை பின்தொடர்வதைத் தவிர வேறு வழியில்லை. சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகு அவர் அலுவலகத்திற்குள் நுழைந்தார். வயதான மனிதர் நேத்ரன் மற்றும் எல்வன் மந்திரவாதி சாம்ராஜ் இருவரும் அறைக்குள் அமர்ந்திருப்பதைக் கண்டான். பின்னர் மால்கம் அறையை விட்டு வெளியேறி அதை வெளியில் இருந்து மூடினார். நீங்க ரொம்ப நாளா பார்க்க வரல பையா
நீங்க ரொம்ப பிரபலமா இருக்கீங்க போல என்று நிலவனை எதிர்பக்கத்தில் இருந்த சோபாவில் உட்கார வரவேற்று நேத்ரன் பேசினார். எனக்கு சரியாக நினைவிருந்தால் சில பிரபுக்களையும் அடிப்பேன் என்று தனது சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர்ந்திருந்த சாம்ராஜ் கூறினார். சரி, விஷயங்கள் நடந்தன. என் சிறந்த நடத்தைக்கு நான் எதிர்வினையாற்றினேன் என்று நிலவன் அமர்ந்தபடி கேலி செய்தான். ஆனால் பின்னர் அவர் விரைவாக முக்கிய தலைப்புக்கு வந்துவிட்டார். நம்முடைய ஒப்பந்தம் இனி செல்லுபடியாகாது என்று நினைக்கிறேன். அதாவது, உங்கள் மிகப்பெரிய போட்டியாளர் யாரோ ஒருவரால் கொல்லப்பட்டார். எனவே அதை இனியும் தொடர வேண்டிய அவசியமில்லை என்று நிலவன் கூறிவிட்டு தனது எண்ணங்களை தெளிவுபடுத்தினார். ஆமாம், இனி தேவை இல்லாததால் நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டுவர விரும்பினோம். ஆனால் கவலைப்படாதே, வாக்குறுதியளிக்கப்பட்ட சம்பளத்தில் பாதியை நீங்கள் இன்னும் பெறுவீர்கள் என்று சாம்ராஜ் கூறிவிட்டு மீண்டும் ஒரு பை நிறைய நாணயங்களை வரவழைத்தார். அதில் ஒரு சிறிய பை நிறைய அசுரன் கற்கள் இருந்தன. சரி, நான் இப்போது பணத்தை அதிகம் சார்ந்து இருப்பது போல் இல்லை. மினூட்டார்கள் உங்களுக்கு விற்றதிலிருந்து எனக்கு கிடைத்த பணத்தை நான் இன்னும் செலவழிக்கவில்லை, நிலவன் சொன்னான். ஆனால் பணத்தை ஏற்றுக்கொண்டான். இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிற பையா? நிலவரைகளை ஆராய்ந்து கொண்டே இரு என்று நேத்ரன் கேட்டான். ஒருவேளை நான் என் சண்டைத் திறனை இன்னும் மேம்படுத்த விரும்புகிறேன். வாழ்க்கை மற்றும் இறப்பு போர்களில் அரக்கர்களைக் கொல்வது எனக்கு மிகவும் சரியான வழி, டோட் நிலவன் பதிலளித்தார். சரி, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா வலிமையா மாறுற என்று சாம்ராஜ் ஆர்வத்துடன் கேட்டான். உங்களிடமிருந்து நான் பெறும் அந்த மயங்களை எல்லாம் யார் சாப்பிடுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிலவன் அலட்சியமாக பேசி சிரித்தார். வெளிப்படையாக ஒமேகா ருத்ராவை பற்றி குறிப்பிடுகிறார். சரி, இவ்வளவு மினூட்டோர்களைக் கொல்ல உங்களால் எப்படி முடிந்தது என்பதை அதுதான் விளக்குகிறது என்று சாம்ராஜ் தன் விரல்களை ஒன்றாக பிணைத்துக் கொண்டே சொன்னான். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கும் நேத்திரனும் இடையே ஒரு சிறிய உரையாடல் நடந்தது. அது நிலவனுக்கு வாழ்வீச்சு குறித்த சில குறிப்புகளை கொடுத்தது. நிலவன் தனது அடுத்த நிலவரை வருகைக்காக புறப்பட்ட பிறகு முதியவர்கள் இறுதியாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். அவன் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று நேத்ரன் கூறினார். நீ அதை கவனித்திருக்க மாட்டாய். ஆனால் முன்பு நான் அவனிடம் உணர்ந்த பரிச்சயமானவர்களின் ஒளி இப்போது முன்பை விட 2 மடங்கு வலுவாக உள்ளது. நாம் பேசும்போது அவன் மிகவும் ஆபத்தானவனாக மாறி வருகிறான் என்று சாம்ராஜ் அறிவித்தார். அவன் நம் பக்கம் இருப்பது நல்ல விஷயம் என்றார் நேத்ரன். அவனை பற்றிய அனைத்து பேச்சுக்களுக்கும் தெரியாமல் நிலவன் முதல் முறையாக தனது முகத்தையோ தோற்றத்தையோ மறைக்காமல் புரோம்னிர் நிலவரைக்குச் சென்றார். அவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து சென்று இறுதியாக 12வது மாடியின் வாயில்களுக்குள் நுழைந்தான். அவன் சாதிக்க வேண்டிய இலக்கு ஒன்று இருந்தது. அது இன்னும் வலிமையான அரக்கர்களுடன் சண்டையிட்டு வேட்டையாடி அவர்களின் திறன்களையும் இரத்த குடும்பங்களையும் உள்வாங்குவதாகும். சரி, விளையாட்டுகள் ஆரம்பிக்கட்டும்.